அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு இனி ஆபத்துக்கள் எல்லாம் நீங்கி இனிமேல் எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சூரியனும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்ப்பதும், ராசியில் வீரிய உத்தியோகஸ்தானத்தை பார்வையிடுவதும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள சனி ராகுவால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குருவினுடைய பார்வையால் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு கேந்திர தோஷம் பெற்ற புதன் 8இல் சூரியனோடு அமர்ந்திருப்பதால சில எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. புதிய ஒளி உங்களுக்கு பிறக்க இருக்குதுங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் சில நிறைவேற வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகங்கள் சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று இருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. கலைத்துறையில் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல் இக்காலகட்டங்களில் நண்பர்களால் உதவிகளும் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7இல் குரு தனித்திருக்கிறார். அவருக்கு கேந்திரபத்திய தோஷம் உண்டுங்க. எனவே நண்பர்களிடமும் இல்லத்தில் உள்ள கணவன் அல்லது மனைவியிடமும் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இவ்வளவு நாட்களாக உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தவர்கள் கூட ஒன்று சேர இருக்கீங்க. யாருக்கும் துணிந்து நான் உதவுகிறேன் என்று வாக்கு தர வேண்டாம். உங்களுடைய வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்து கொண்டிருங்க. முடிந்தால் சொல்லாமல் உதவுங்க. காரணம், உங்கள் வாக்கை தவறவிடும் கிரக நிலைகள் இருக்குது. அதனால் யாருக்கும் எதற்காகவும் வாக்கு கொடுக்க வேண்டாம். எனவே கெட்ட பெயர் தேவையில்லாமல் வாங்க வேண்டி இருக்குங்க. அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. உடல் நலனிலையும் மனதிலையும் தளர்ச்சியும் சோம்பலும் ஏற்படுங்க. அவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு, சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. இருந்தாலும் மற்ற கிரகங்களினால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். ஆனாலும் செலவுகளும் அதற்கேற்றபடி சற்று அதிகமாகவே இருக்குங்க. அதனால சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் பற்றாக்குறையும் ஏற்படாது. அஷ்டம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க. ஔஷத காரகரான புதன் அனுகூலமாக இருப்பதால் எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிடைக்க இருக்குது. அதே போல அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் சென்று வர வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குதுங்க. சப்தமஸ்தானத்தில் குரு நிலை கொண்டுள்ளதால கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே உள்ள ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறையை தனது
அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக கும்பராசியில் நிலை கொண்டுள்ளதால அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு மன நிம்மதியையும் உற்சாகத்தையும் அளிக்குங்க. சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு ஒன்றையும் நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் என ஆகியவற்றை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் இக்காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்கள், கிளைகள் ஆகியவற்றை திறப்பதற்கு சிறந்த ஒரு மாதமாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. முக்கிய கிரகங்கள் அனைத்தும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்பதை அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் தக்க தருணத்தில் உதவிகரமாக இருக்குங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே வருமானம் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக இருக்குங்க. சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளி மாநிலங்களுக்கும் வெளியூர்களுக்கும் சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. இக்காலகட்டங்களை நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாகவே பணவரவு இருக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சூரியன், சுக்கிரன், சனி, ராகு மற்றும் புதன் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பாங்க. இத்தருணங்கள்ல உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்க. அரசியல் கட்சியிலிருந்து உங்களுடைய அழைப்பு வரலாம். ஆனால் மன நிம்மதி குறைந்து சபலம் ஏற்பட்டு மதில் மேல் பூனையாக நிம்மதியற்று வருந்துவீங்க. இதற்கும் ஆசை அதற்கும் ஆசை என சரியான முடிவெடுக்க முடியாமல் திணற இருக்கீங்க. அதனால் ஒரு முடிவெடுக்கும் போது அதிக யோசித்து சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. அதே போல் நினைவாற்றல் அதிகரிக்கும். அது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. ஆசிரியர்களுடைய ஆதரவும் உதவியும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் விதமா இருக்குதுங்க. நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ இருக்கீங்க என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான செவ்வாய் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். வயல் கடுமையாக உழைக்க வேண்டி வருங்க. இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்குள் நிறைவை தரும். ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே பிரதான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருதுங்க. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பினும் பொறுப்புகளும் உற்சாகமும் குறையாது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனதிற்கு நிறைவை அளிக்கும் வேலை கிடைக்க இருக்கு. தற்காலிக பணிகளில் உள்ள பெண்மணிகளுக்கு வேலை நிரந்தரமாகுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே அகல் விளக்கு ஒன்று ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.